எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு 5 லட்சம். சொல் தமிழா சொல் 2025 QR கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க. டாக்ஸ் சமீப நாட்கள்ல அதிகமாயிட்டே போகுதுன்னு சொல்லலாம். இப்போ ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் டாக்ஸ் குறையிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா சார்? மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு, இந்த நாட்டில் டேக்ஸ் அதிகமாக போடுறாங்க. இந்த டேக்ஸ் அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வழியில் வருது. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அது அசெப்ட் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வழியில் கொஞ்சம் டேக்ஸ்லாம் சில மாற்றங்கள், உணவுப் பொருட்கள்லாம் சில மாற்றங்கள் பண்ணணும், சில வழி கண்டிப்பாக பண்ணுவாங்க. அடுத்த மாதம் ஒரு பட்ஜெட் இருக்குது. எப்போவுமே டேக்ஸ் வழி பண்ணுறதுனா அந்த டைமில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் மக்கள் கவனத்தோடு செயல்படணும். மக்களுக்கு செயல் வழிகளை நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஸோ அதுக்கான வழிமுறைகளை இந்த தடவை அவங்க எடுத்துன்னு வருவாங்க. ஸோ ஒரு புது வழிமுறையாக இருக்கும், ஒரு புது வழியான டேக்ஸ். சில டேக்ஸ் குறையும், சில பொருட்கள் நம்ம குறைக்கக்கூடிய நிலைமையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த தடவை. ஆனால் என்னதான் பண்ணாலும் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கண்ட்ரியில் இந்த மாதிரி டேக்ஸுகள் அதிகமாக தான் ஆகணும். ஏன்னா நிறைய ரெவன்யூ தேவைப்படும், கவர்மெண்ட்டுக்கு நிறைய ரெவன்யூ எடுக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். ஸோ புது தொழில்கள், புது வளர்ச்சிகள், ஒரு தொழில் முனைகளுக்கு நிறைய புது வழியான தொழில்கள் எடுத்துன்னு வர சொல்ல இந்த நிலையிலேருந்து கொஞ்சம் மாற்றலாம். ஸோ நமக்கு ஸ்டோரேஜ் நிறைய தேவைப்படுது. இந்த ஸ்டோரேஜ் இல்லாதனால தான் இந்த பிரச்சனைகள் வருது. ரிசர்வ் நிறைய தேவைப்படுது. இந்த ரிசர்வ் இல்லாதனால தான் ரிசர்வ் நிறைய தேவைப்படுற நிலைமைகள் ஏற்படுது. இதெல்லாம் சில மாற்றங்கள் 2028 மாறிடும். ஸோ 2028 மாறக்கூடிய தன்மைகளை வர சொல்ல நிறைய ரிசர்வ் நமக்கு வந்துடும். புது தொழில்கள் உற்பத்தி ஆகி பெரிய அளவில் போக சொல்ல சில டேக்ஸ் எல்லாம் நம்ம குறைஞ்சிடும் தான் சொல்லணும்.